எவ்வளவு நாள் தாங்க சிலிண்டருக்காக மாதம் 1000 2000 செலவு பண்ண போறீங்க? நம்ம வரம் சஸ்டைனபிள் சொல்யூஷன்ஸ் தயாரிக்கும் புகையில்லா அடுப்பை வாங்குங்க. உங்களுடைய கேஸ் சிலிண்டர் பில்ஸை மிச்சப்படுத்துங்க. நம்ம கோவை சூலூர்ல ஒரு மாசத்துக்கு இயற்கை வேளாண் வாழ்வியல் பயிற்சி முகாம் நடக்குதாமே, அத பத்தி கொஞ்சம் சொல்ல. நீயும் இத பத்தி கேள்விப்பட்டியா? நானும் கேள்விப்பட்டேன், சொல்றேன், நோட் பண்ணிக்க. செஞ்சோலை அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த மாதம் பிப்ரவரி 22ஆம் தேதியில இருந்து ஒரு மாசத்திற்கு ஒரு இலவச பயிற்சி முகாம் ஒண்ணு நடத்துறாங்க. நிறுத்து, ஒரு மாசத்துக்கு பயிற்சி முகாமா? அப்படி என்னென்னலாம் அதுல சொல்லி தர போறாங்க? அதை சொல்லலாம் தான்ப்பா வந்தேன், அவசரப்பட்டு நீயே நிறுத்திட்ட. ஒரு சொல்றேன். முதல்ல இவங்க என்ன சொல்லி தர போறாங்க அப்படின்னா, கீரை மற்றும் காய்கறிகளை எப்படி சாகுபடி செய்யறது, அதுல இருக்கிற நுட்பங்கள் என்னென்ன அப்படின்றத டீடைலா சொல்லி தர போறாங்க. கால்நடைகள், ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எப்படி பராமரிக்கணும், அதுல இருக்கிற நுணுக்கங்கள் என்னென்ன போன்ற விஷயங்களை நம்மளுக்கு கத்து தர போறாங்க. ஒருங்கிணைந்த பண்ணை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா. ஒருங்கிணைந்த பண்ணையை எப்படி வடிவமைக்கணும், இயற்கை இடுபொருட்களை எப்படி தயாரிக்கிறது, நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களுக்கு எப்படி மதிப்பு கூட்டல் செய்யறது, அதை எப்படி சந்தைப்படுத்துறது, எப்படி வியாபாரத்தை பெருக்கிறதுன்னு பல்வேறு விஷயங்களை சொல்லி தர போறாங்க. சூப்பரான விஷயம்ப்பா. இதுல அப்போ எல்லாரும் போய் கலந்துக்கலாம்ல? ஆமா, இந்த பயிற்சி முகாம்ல யார் வேணாலும் கலந்துக்கலாம், எந்த ஒரு வயது தடையும் இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் இங்க இருக்கு, 5 பேருக்கு மட்டும்தான் இதுக்கு இந்த முறை வாய்ப்பளிக்க போறாங்க. அந்த வாய்ப்பை நீங்க பெறணும், இந்த முகாம்ல போய் கலந்துக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க முன்பதிவு செய்ய வேண்டியது அவசியம். எவ்வளவு சீக்கிரம் முன்பதிவு செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்க, ஏன்னா லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு. இந்த பயிற்சி முகாம் பற்றி உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்றதோட சேர்த்து உங்களுடைய கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸையும் கேட்டுக்கோங்க. இந்த பயிற்சி முகாம் பத்தி வேற ஏதாவது சொல்ல போறியா? முடிஞ்ச வரைக்கும் எல்லா தகவலையும் நானே சொல்லிட்டேன். நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.